Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது garlic turmeric rice. இது ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஹெல்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆலிவ் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டை ரொம்ப வதக்க வேண்டாங்க, லைட்டா வறுத்தா போதும். இப்போ பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்க வேண்டாங்க, 1 ல இருந்து 2 நிமிஷம் லைட்டா வறுத்தா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே மஞ்சள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு லோ ஃப்ளேமில் 1 ல இருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். தண்ணி வடிகட்டி இந்த அரிசி அதோட போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கார்லிக் டர்மரிக் ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படின்னா, கார்லிக் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிடும். ஆலிவ் ஆயில் ஹார்ட்டுக்கு நல்லது. டர்மரிக் இம்யூனிட்டி பூஸ்டர். ஸோ இது ஹெல்த்தியான ஃபுட் தானே. இப்போ வெஜ் ஸ்டாக் 3 கப் ஊற்றிக்கோங்க. வெஜ் ஸ்டாக் இல்லாதவங்க தண்ணி கூட ஊற்றிக்கலாம். 1க்கு 2 அளவுங்க. நான் 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 50% இப்படியே குக் ஆகட்டும். இந்த வெஜ் ஸ்டாக் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறதுனால எல்லா விதமான ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸும் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. இந்த வெஜ் ஸ்டாக்கில் யூஸ் பண்ண தைம், பேசில் லீவ்ஸ், பார்ஸ்லி இது எல்லாமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் சாப்பாடு வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபைனாக சாப் பண்ண பேசில் லீவ்ஸ் மேலே போட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் நல்லா பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கார்லிக் டர்மரிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லஞ்சுக்கு இந்த ரெசிபி சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஆறுனா கூட டேஸ்டியாக இருக்கும். இந்த garlic turmeric ரைஸ்க்கு grilled vegetable இல்லைனா grilled chicken தான் பெஸ்ட் காம்பினேஷனுங்க. இந்த வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன்.